vs England, second T20, Chennai Sepakla. எம்ஏயோட மோஸ்ட் வாண்டட் பிளேயர் எஸ்பி ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார், ரோஹித் சர்மா. நம்ம வந்து இ ஸ்டாண்டு, இ லோவர் ஸ்டாண்டு, சச்சினோட பிகெஸ்ட் ஃபேன் இன் இந்தியா அவர் வந்திருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன் கைஸ், இவர் பார்த்துருப்பீங்க எல்லாரும். India vs England, second T20, Chennai Sepakla. First time India series நேர்ல பார்க்குறோம். Let's see how it goes. பென் டக்கெட், அடில் ரஷீத், மார்க் வுட்னு நினைக்கிறேன் ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடில் ரஷீத் ஒரு கேட்ச். சூரியகுமார் யாதவ் and Josh Butler are on the field. Breeze blowing off the ocean and we're at the M.A. Chidambaram Stadium. It's match 2 of the 5-match series between India and England. The two captains, match referee, all in order. Suryakumar Yadav will spin the coin. Heads. Heads is the ball. But Surya won the toss again. Obviously, I mean, you want to stick to the basics. பேட்டிங் பண்றாங்க. குயிக்கா சொல்லுறோம், பிடிக்கிறாங்க, ஸ்கோர் எவ்வளோ அடிப்பாங்க? 175, 170 to 175, 165. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். I am rooting for Salt. Salt, Phil Salt. Our guy. Let's see what happens. Phil Salty. First ball 4 from our guy Phil Salt. இந்த பைலேட்ரல் சீரீஸில் இருக்கிற ஒரு இதுவே பிரச்சனை தான். லைக் இப்போது ஐபிஎல் டோர்னமெண்ட் ஆகட்டும், வேர்ல்ட் கப் ஆகட்டும், அந்த தீமில் அந்த பேனர்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. நார்மல் பைலேட்ரல் சீரீஸில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டெலாம் வந்துட்டு அந்த ஸ்டேடியம் அளவே போய்கிடுது. எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட், இதே ஒரு சிஎஸ்கே மேட்சாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும்னா அந்த தீம்லேயே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டேடியம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும்.
Hi guys, இவர் சொன்ன மாதிரி 165, ஸோ 166 டார்கெட். ஸ்டேடியம் அட்மாஸ்பியர்லாம் நல்லா இருக்கு. பட் என்ன சொல்கிறேன்னா, இவர் சொன்ன மாதிரி வந்து ஸ்பான்சர்ஸ்லாம் வந்துட்டு போட்டு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துங்கிறதே தெரியல. ஒரு நார்மலான மேட்ச் மாதிரி தான் இருக்குது, ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் மாதிரியே இல்லை. பட் எக்ஸ்பெக்டட் என்னன்னா வந்துட்டு நம்ம ஒரு ஹை ஸ்கோரிங்கும் கிடையாது, லோ ஸ்கோரிங்கும் இருக்காது, ஒரு மிட் இன்னிங்ஸ் தான் இருக்கும்னு நினச்சோம். அதே போல் ஒரு அந்த 165 தான் அடிச்சிருக்காங்க ப்ரெடிக்ட் பண்ணது போலவே. இங்கே பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் லோக்கல் பாய் அடுத்த ஐபிஎல்ல சிஎஸ்கே ஆட போகிறாரு. அவர் வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆப்போசிட் சைடில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரஷீத், மார்க்வுட் இவங்கெல்லாம் வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு மார்க்வுட் ஜேமி ஓவர்டன் போட்டுருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன் கைஸ், இவர் பார்த்துருப்பீங்க எல்லாரும். சச்சினோட பிகஸ்ட் ஃபேன் இன் இந்தியா அவர் வந்திருக்கிறாரு. எல்லாரும் செல்ஃபிஸ் கேட்டுட்டு அவரை சூழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சூரியகுமார் யாதவ் ஃபேன் அண்ட் சச்சின் ஃபேன். த்ரீ ரெட்ஸுங்க அவுட். அபிஷேக் சர்மா அவுட் 2வது ஓவரில் மார்க் போட்டுருக்கு. அங்கே பாருங்க குட்டிய. ஆர்ஆர் பேட்டில் ஜோப்ரா ஆர்ச்சர் ஜெயிச்சிட்டாரு கைஸ். சஞ்சு சாம்சனோட விக்கெட்டை தூக்கிட்டாரு. லிட்ரலி எல்லா பாலும் இடிச்சிட்டு போகுது பேட்டோட. அவ்வளோ பேஸ், ரா பேஸ் ஃப்ரம் ஜோப்ரா ஆர்ச்சர் அண்ட் மார்க்வுட். எப்படி வந்துட்டு டிவிக்கு ஃபிளாக் உள்ள வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அங்கே ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு. அதான் எல்லாரும் வாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜூம் பண்ணுறேன் தெரியல. வெண்டக்கெட் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு, அங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு அவரு. வர்மாவோட குட்டி மெக்சிகன் போயிட்டு இருக்கீங்க. மேட்ச் இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு. 15 balls 18 எடுக்கணும். திலக் வர்மா இஸ் தி ஒன்லி ஹோப். ஆனால் வந்துட்டு ஜேமி ஓவர்டன் தான் பெனல்டி மேட் போட வந்தார். பட் லாஸ்ட் மினிட்ல ஓவர்டனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு லியம் லிவிங்ஸ்டனை கூப்பிட்டு வந்திருக்காரு ஜாஸ் பட்லர். இன்கேஸ் டெம்ட் ஆகி திலக் வர்மா ஏதாச்சும் தூக்கி அடிச்சு எட்ஜ் ஆச்சுன்னா விக்கெட் விழுதுன்னு நினச்சி பண்ணுறாரு பட்லரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சேம் டாக்டிக்கல் வச்சு Who's coming for Liam Livingston? லிவிங்ஸ்டன் பாலை விட்டுட்டாரு கைஸ், ரன் அவுட் இல்லை. காம விளையாட்டான
ஃபைனல் ஓவர் கைஸ் 6 runs required 6 balls 6 பந்துகளில்